நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் சமூகம் நம்புகிறேன் வசனம் என் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் சமூகம் நம்புகிறேன் நம்பி வந்தேன் சமூகம் நம்புகிறேன் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் ஒன்றே வசனமே ஆற்றல் நீக்கிறது தேவனுள்ளது ஒன்றன் அருள்வாக்கு நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் சமூகம் நம்புகிறேன் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே நம்புகின்ற மனிதர்களை மகிழுதையா வசனம் நம்புவதான் பாதைக்கு வேதம் தேவைக்கு வெளிச்சம் வந்த வசனமே ஆற்றல் நீக்கிறது ஜீவனுள்ளது ஒன்றன் அருள்வாக்கு என் நம்பிக்கைக்கு உரியவரே தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டாய் தீமை
என் நம்பிக்கைக்கு உரியவரே. சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே.
உமக்காக ஏங்குவேன். நீங்க போதும் நேசமா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் நேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் நேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் நேசப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமோ முழதுமே உமக்காக ஏங்குவேன். என் உள்ளம் உடலுமே உமக்காக ஏங்குவேன். நீங்க போதும் நேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் நேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது வேகம் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். புது வேகம் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். என்னை கனி தரும் என்னை கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் நேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் நேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போதான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போதான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருத்தேர் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருத்தேர் மூழ்குவேன். நீங்க போதும் நேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் நேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே, தேனிலும் கிடைக்காது ஒப்பற்ற செல்வமே. தேனியும் கிடைக்காது ஒப்பற்ற செல்வமே. பல தேடியும் கிடைக்காது ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் நேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா.
தேவனுக்கு பிரியமானவர் இந்த நாளில் தேவன் என்றார். அவர் தாமே நம்மை அழைத்து வைக்கின்றார். அழைத்தவர் நல்லவர், நல்லவர், போதுமானவர். தேவன் நம்மை காண்கிற தேவன் நம்மிலே அவர் ஆசீர்வதிக்கின்றார். இதோ அவருடைய பிரசன்னம் நம்மிடம் முழுவதும் காணப்படுகிறது. கர்த்தர் தொடர்ந்து நம்ம நடத்துவார். நல்லா நேசிக்கிறே உம்மை தனி ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தனி ஐயா, உம்மை தனியா உலகத்திலே நேசிக்கிறேன். உம்மை தனியா உம்மை தனியா உம்மை தனியா உம்மை தனியா உம்மை தனியா உம்மை அல்லாமல் வேறிருப்போம் உம்மை அல்லாமல் வேறிருப்போம் உலகில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே, என் நிம்மதியே நிரந்தரமே, நினைவெல்லாம் ஆழ்வரே, என் நினைவெல்லாம் ஆழ்வரே. நேசிக்கிறேன் உம்மை தனி ஐயா,
விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, இயேசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்தவரே, அதிசயம் செய்தவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, சித்தம் உண்டு சுத்தமாறு என்று சொல்லி சுகமாக்கி, சித்தம் உண்டு சுத்தமாறு என்று சொல்லி சுகமாக்கி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை
Praise the Lord. எஜமானனே என் இயேசு ராஜனே எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே என் எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே என் இயேசு ராஜனே எஜமானனே என் இயேசு ராஜனே எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் எண்ணமெல்லாம் என் ஏகமெல்லாம் செய்வதுதானே எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே உமக்காகத்தான் வாழ்கிறேன் உம்மைத்தான் நேசிக்கிறேன் உமக்காகத்தான் வாழ்கிறேன் உம்மைத்தான் நேசிக்கிறேன் பலியாகி என்னை மீட்கிறேன் பலியாகி என்னை மீட்கிறேன் பரலோகம் திறந்தீரையா பரலோகம் திறந்தீரையா எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன் அழைத்தீரே உன் சேவைக்கு என்னை அழைத்தீரே உன் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ அதை நான் மறப்பேனோ எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே அப்பா உன் சந்நிதியில் நான் அகமனத்தில் களி கூறுவேன் என் அப்பா உன் சந்நிதியில் நான் அகமனத்தில் களி கூறுவேன் எப்போது உமைத்தானே நான் எப்போது உமைத்தானே ஏங்குதையா என் இதயம் ஏங்குதையா என் இதயம்
எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. என் தேச எல்லையெங்கும் அப்பா நீ ஆள வேண்டும். என் தேச எல்லையெங்கும் அப்பா நீ ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். இந்த பாடல் தான் இப்படி பாடுவதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தை வரப்போகிறது. இந்த பாடல்லாம் நீங்க யோசிங்க, என்ன வார்த்தைலாம் இப்படி இருக்கிற பாடல் பெருமாசையில பாடியிருக்காங்க. இதற்கு பிறகு வரப்போகும் தேவனுடைய வார்த்தைகள் அப்படியாய் சார்ந்திருக்கிறது. அதனால தான் இப்படிப்பட்ட பாடல்களை ஆவியானவர் எனக்கு உந்துதல் செய்ததினாலே இந்த பாடல் பாட வேண்டியதாக இருக்கிறது. வேறு ஒன்றும் இல்லை, தேவனுக்கு பிரியமானதில்லை, எனக்கு பாட தெரியவில்லை. இந்த பாடலை தேவன் தான் எனக்கு பாடக்கூடியாக கிருபை செய்திருக்கிறார். என் பெருமை ஒன்றும் இல்லை, அவரை பெருமைப்படுத்துவதுதான் நம்முடைய வாக்கியம் என்று அடியேனும் கருதுகிறேன். ஹல்லேலூயா. உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உமை நோக்கினே, உம் குரல் கேட்க
என்னை வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? உங்க குரல் நாங்கள் கேட்கலாம் உங்க குரலை நாங்கள் கேட்கலாம் சங்கீதத்திலே 91 அப்பா இந்த வார்த்தைகள் எத்தனையாய் வாக்கு தத்தமாய் அமர்ந்திருக்கிறது ராஜா. நாம் எடுத்து வாசிக்கலாம்.
சங்கீதம் 91 1. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. உன்னதமானவருடைய நிழலில் தங்குகிறவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆதலால் நாம் ஒவ்வொருவரும் கூட உன்னதமானவருடைய நிழலிலே நாம் மறைய வேண்டும். மரத்தில் போய் நிற்கிறோம், ஒரு பில்டிங்ல போய் நிற்கிறோம், ஒரு கொட்டா பொருளில் போய் நிற்கிறோம், பந்தல் பொருளில் நிற்க, யாராவது நிற்பவர்களிடத்திலே அந்த மறைவிலே நிற்கின்ற நாம் ஒவ்வொருவரும் கூட உன்னதமான அவருடைய நிழலிலே நாம் மறைந்து கொள்ள வேண்டும். அவர் யாரு? சர்வ வல்லவருடைய நிழலில். அப்பதான் நாம் தங்க முடியும். அது மாத்திரம் இல்ல, தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி அவர் என் கோட்டை. தேவன் யாரு? நான் கர்த்தரை நோக்கி அவர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரை நாம் அப்படியாய் நேசிக்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தைகளை மனதிலே மனப்பாடம் பண்ணி சொல்லி 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 பார்த்து உணர்ந்து ருசித்து, ஐயா இந்த வார்த்தையின் பிரகாரம் நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே. தாவீது மாத்திரமல்ல, அவர் உம்மை நம்பி சொல்லி இருக்கிறார். நாங்களும் கூட அவர் நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஒவ்வொருவரும் பற்றிக் கொள்வோம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், எப்படி வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். தேவனாகிய கர்த்தரை நம்புனுங்க. நீங்களும் நம்பவே மாட்டீங்க. என்னவென்று நான் என் மனைவி உங்க மத்தியில எப்படி இருக்கிறோம்? திடகாத்திரமாய், பலமாய், உற்சாகமாய் தேவனுக்குள். ஆனா எங்களுக்கு என்னென்ன காரியம் நடக்குது உங்களுக்கு தெரியுமா? பிசாசு என்னென்ன பண்றான்னு தெரியுமா? சோர்ந்து போவது இல்லை. தேவன் எங்களோடு கூட இருப்பதினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. யோசித்து பாருங்க. இந்த கால்ல அந்த கால்ல சரீரத்துல பலவீனம், தொண்டையில அடைப்பு, குறைஞ்சது 8-10 நாள் ஆகும் போது பாட முடியுமா? இன்னும் இருக்கு, இங்க இருந்து இது வரைக்கும். ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, ஐயோ ஊழியக்காரலாம் எப்படியா? கர்த்தர் நமக்குள்ளே இருப்பதினாலே தாவீது சொன்னது போல நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. பாடல் எப்படி வருது? கர்த்தர் முந்திக்கிட்டு போயிடுவார். அதுதான் வசனம். இரவில் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். அடுத்த முன்ன வார்த்தை படி சொல்லமா? அவர் செட்டைகளின் கீழே மூடுவார். அது மாத்திரமல்ல, அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். தேவனுடைய வார்த்தை அப்படி இருக்கிறது. பிறகு இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஏன்? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அவர் சொல்படி கேட்டு நடக்கிறேன். தேவன் என்னையும் நடத்துகிறார், உங்களையும் நடத்துகிறார். அந்த நினைப்பு, அந்த நம்பிக்கை, அந்த தைரியம் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் அசைக்கப்படுவதில்லை. தேவன் நம்மோடு கூட இருப்பதனால். அன்பு சகோதரர்,
என்னவா? உம்மோடு நான் இருந்த உம்மை போல் மாறிடுவி இயேசையா, உம்மை போல் மாறிடுவி. ஏன் உலக வாழ்க்கை மாயதான் ஐயா, உம்மோடு வாழ்வு உண்மைதான் ஐயா, உம்மோட வாழ்வு உண்மைதான் ஐயா. இந்த வார்த்தைகளை நினைவுபடுத்தும். அப்பதான் சும்மா வந்து உட்கார்ந்து ஆண்டவர் வார்த்தையை கேட்டு மனதிலே உணர்ந்து பிறகு அப்படியே போகும்போது அது 30, 60, 100 சிலருக்கு இருந்தால் எப்படி தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அடுத்த வார்த்தை வாசிக்கிறோம். உன் பக்கத்தில் 1000 பேரும் என்னவா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அந்த தைரியம் நமக்கு வரணும். ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பதினாலே, அவர் வார்த்தைகள் நமக்குள்ளே இருப்பதினாலே, அவர்தான் வார்த்தை, வார்த்தை தான் அவர். யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்க வேண்டும். சும்மா கேட்டுட்டு அப்படியே போற மாதிரி அல்ல, நிலைத்திருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை எப்போ? கிறிஸ்துவுக்குள் நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். நாங்க எத்தனையோ பேர் கண்டு இருக்கிறோம். ஏன்? கர்த்தர் நிமித்தமாய் சகித்து அவர் எங்களோடு கூட இருப்பதினாலே, அவரை நாங்கள் தூஷிக்காமல், வெட்கப்படுத்தாமல், தாழ்த்தாமல், எங்களை கூடி குறுகி எங்களை தாழ்த்தி அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பதினாலே எங்களை பார்த்தவர்களுக்கு தெரியும் நாங்கள் உண்மையை சொல்லுகிறோமா பொய் சொல்லுகிறோமா என்று. இன்று வரை அப்படித்தான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும். ஏதோ ஒரு சில நேரத்தில் என் மனைவி தவறுதலால் ஒரு வார்த்தை சொல்லி இருப்பார்கள், நான் உண்மையை சொல்லுகிறேன். அடியேனோ யாரையும் ஒரு வார்த்தை தவறாய் இதுவரைக்கும் நாங்கள் பேசினது அல்ல. காரணம், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. இந்த பகுதியில் யாராவது ஒரு நபர் இந்த ஊழியக்காரி இப்படி பேசினார் என்று நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். பேசவே மாட்டோம். தேவன் பெருகிறோம், நாங்கள் சுருங்கப்பட்டோம் அவருக்கு. அப்படி ஒரு தாகம் நமக்குள்ள வரணுங்க. அப்பதாங்க இயேசு நம்மோடு கூட இருப்பார், நாம் அவரோடு கூட இருப்போம். நிச்சயம் அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே சிரமம்னா பண்ணிக்கணும். சொல்லுவாங்கள, காரி உமிழ்ந்தார்கள் ஏசப்பாவர், அதுபோல நமக்கு நடந்தால் அந்தவரே பொல்லாப்புக்காரன், கொடுமைக்காரன், பஞ்சகக்காரன் யாரா இருந்தாலும் அவனை குறித்து எரிச்சல் படாது. ஏன்? அவன் கொஞ்ச காலம் போயிட போறான். தேவன் சொல்லுகிறான், ஆதலால் நான் நினைத்து யாரிடத்தும் கோபமாக எரிச்சலாக அவ்வளவுதான். முன்னெல்லாம் வண்டியில போகும்போது நிறைய பேர் தகராறு பண்ணுவேன். என் மனைவி உட்காந்து இருப்பாங்க, எந்த பக்கம் இண்டிகேட்டர் போட்டு எந்த பக்கம் வர, அப்படியே அத்தனை பேர் நான் எவ்வளவு ரொம்ப ஆசா பேசுறேன். தேவனுடைய வார்த்தை உணர்த்தப்படும் பொழுது அதையெல்லாம் ஒதுக்கி விட்டேன். நான் மௌனமாக இருந்து யார் எப்படி போகிறாங்க போங்க,
நான் நின்று நிதானமாக போவேன். மனைவிட்டையும் சொல்லுவேன், அப்பாவுடைய வார்த்தை எனக்கு நினைவு வருதுனால நான் இதே யாரையும் இதெல்லாம் பேச முடியும். அப்போ சொல்லுகிறார், உணர்த்துகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறணும். அப்போதான் நாம கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்ன பைபிள் கிறிஸ்தவர்களா? இப்போ நான் வெள்ளை சட்டை வெள்ளை ஜிப்பா போட்டு போனா கிறிஸ்துவனா? எனக்குள்ள கிறிஸ்து நிரந்தரமாய் அவர் நிலை கொண்டு இருக்க வேண்டும். அப்பதான் நான் கிறிஸ்துவன். பணக்காரன் சொல்றாங்க, யாருக்கு பணக்காரன்? அவனுக்குள்ள எல்லா வசதியும் இருக்கணும். அவனை பார்க்கும் பொழுதே எப்படி இருக்கணும்? வசதியான ஆளுக்கு வேண்டியது. அவனுடைய தோற்றம் அமைப்பு, அவன் ஆடை அணிகலன் அணிந்திருப்பதால் மாத்திரமல்ல, அவன் இருக்கின்ற இடம் எப்படிப்பட்டது. அவன் சும்மா 2-3 கிரவுண்டு, ஒரு 5 கிரவுண்ட்ல ஒரு பெரிய பங்களா கட்டி அதில் இருப்பான். அதில் ஒரு 10 பேராவது வேலைக்காரர் இருப்பாங்க. 6 மாடு கோழி இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பராமரிக்கிறது ஆட்கள் இருக்கும். அவன் தாங்க பணக்காரன். உங்களோட சேர்த்து நான் இல்லை, நீங்க இருக்கீங்க எனக்கு தெரியாது. பணக்காரன்னா அவன் தான். சாதாரணமா சொல்றேன், என் அன்பு சகோதரன் ராகுல் காந்தி, அவர் பணக்காரன்னு சொல்ல முடியுமா? சும்மா ஒரு டிஷர்ட் ஒரு பேண்ட்டை போட்டு டேடியை வருவீங்க அவர் பார்க்கும்போது இவர் பிரதமராக வருவார். அவங்க பரம்பரைய இந்த நாட்டை ஆண்டவர்கள் யோசித்து பாருங்க. நேருக்கு முன்னாடி நேரு, இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் அன்பு சகோதரர் இறந்துட்டார் ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, அவங்களோட மன்மோகன் சிங். இப்படி இந்த நாட்டை 5 வருஷம் ஆரம்ப காலத்தில் பசு கன்றுக்குட்டி அவங்க சின்னம் ஞாபகம் இருக்கா? உனக்கு ஞாபகம் இருக்கா? பசு ஒரு கன்றுக்குட்டி. கட்சியில் எத்தனை பேருக்கு தாகம் இருக்கு? நமக்கு ஆண்டவர் மீது அந்த தாகம் இருக்கும். அப்பதான் இல்லை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அதுக்கப்புறம் அதை துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண முடியும். நாமும் கூட இது அதுக்கு மாத்திரமல்ல, நாமும் கூட என்ன பண்ணணும்? நமக்கு கர்த்தரை உனக்கு தாமதமாக்கி கொண்டாய். ஆமே, ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. ஏன்? கர்த்தரை நான் தாமதமாக ஏற்றுக்கொண்டேன். அவர் தான் எனக்கு ஆதரவு. ஆதலால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவ்வளவுதான். அது அணுகுதா? ஏசப்பா அவர்கிட்ட சொல்லுவோம். சின்ன குழந்தைங்களை போல, அம்மா அப்பா என்னடா அது போல அப்பா கிட்ட நம்ம சொன்னா போதும், அவர் நமக்காக யுத்தம் செய்வார். அப்புறம் கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார். உன்னதமானவர் மறைவில் தங்குகிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவே. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலும் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து
துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். தாவீதுக்கு மாத்திரம் அல்ல, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். யாரு? ஏசப்பா. எப்போ? நாம் அவரை சார்ந்து கொண்டு அவரிலே நிலைத்திருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். சபரிமலை போறதுக்கு எப்போ வந்தது? ஒரு 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 100 ஆண்டுகளே இருக்கட்டும். சபரிமலைக்கு போறவங்க எல்லாம் ஆரம்பிக்கிறது எவ்வளவு? 100 ஆண்டுகளே வைத்துக் கொள்ளும். எனக்கு தெரிஞ்சு 1983 நினைக்கிறேன். ஞாபகம் 83, ஆமா 83, 84 நான் சபரிமலைக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் சபரிமலைக்கு போகிறவங்க ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே போகிறவங்க திரும்பி வருவாங்களான்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பயம் இருந்தது. கொஞ்சம் பேர் போனாங்க. இன்னைக்கு எடுத்துங்க, சபரிமலைக்கு போகிறவங்களை நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? உங்கள் மனதில் சொல்லுங்க. சபரிமலைக்கு போகிறவங்களை எல்லாம் நாங்கள் அந்த சபரிமலைக்கு போகிறவங்களை மனதார நம்புவோம், அவங்க ரொம்ப யோக்கியம் உள்ளவர்கள் என்று நீங்கள் சொல்லுவீங்களா? ஏன்? நல்லாவே தெரியும். ஒருத்தர் என்று இல்லை, 100 பேர் போனா 10 பேர் புண்ணியம், மீதி 90 பேர். அப்ப யாருங்க கடவுள்? யோசித்து பாருங்க. நம்ம கடவுள் கூட பரிசுத்தமானவர், புனிதமானவர், ஜீவனுள்ளவர். இன்னும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். நம்மை காண்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், நம்மை நோக்கி பார்க்கிற தேவன், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். இனி செய்யணுன்ற அவசியமே இல்லை, நினைவுபடுத்துவார். அதுதான் சங்கீதம் 91. இதெல்லாம் வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம யோசிக்கணும். நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆதலால் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் என்ன பண்ணலாம்? மிதித்து போடுவார். தைரியம் இருக்கா? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு மேலும் பால சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் நீ நடந்து மிதித்து போடுவாய். நான் ஊருக்கெல்லாம் போய் அம்மா சொல்லி மனைவி சொல்லுவாங்க, சொல்லலாம் பா பார்த்து போ, உட்காரு, ஜாக்கிரதையா உட்காரு. எது எப்போ வருன்னு தெரியாது. விவசாயிகள் நல்லா தெரியும். நான் போனால் சொல்லுவாங்க, சார் 4 மணி ஆச்சு கிளம்பிடுங்க சார். வயசானவர் சொல்லுவார், என்னப்பா நான் சொல்கிறேன் கேள்வி, நீ கிளம்பிடுங்க, நான் உள்ள இருக்காதீங்க போங்க. சரி, நானே பார்த்துருக்கேன், போகிற இடம்லாம் பார்த்துருவேன். சார் 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 சார்னு போவோம். அது சாரை நிற்கும். அப்படி பண்ணோம். இயேசுவை நாமத்தால சொல்லிடுவேன், அப்படியே பின்னாடி போயிடுவேன். நான் வண்டியை உள்ளே போவேன். இன்றைக்கே இருக்குதுங்க. நெல்லிக்குப்பத்தில் வேலை செய்யறதுக்கு போனேன். இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் எனக்கு பேங்கில். நைட்டு முடிச்சுட்டு வருவோம் நானும் மேனேஜரும் பைக்கில். காயில் வந்து பார்த்து ஒரு 5 பாம்பு ரோட்டில் என்ன நசுங்கி போயிருக்கும். குறுக்க இப்படி போகிறது. நெல்லிக்குப்பம் தெரியும் உங்களுக்கு, குருவாஞ்சேரி. இந்த நெல்லிக்குப்பம் லேட் ஆகிடும், பஸ்ஸு கிடைக்காது. டிராக்டர் வரும், மேலே ஜல்லியெல்லாம் போட்டிருக்காது, மேலே படுத்துட்டு அப்படியே வந்துடும். குருஜாடி வந்தோன்னா அப்போ தான் சிட்டிக்கு வந்த மாதிரி ஞாபகம். அப்புறம் பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயின் ஏறி எக்மோரில் இறங்கி அந்த ஓவர் பிரிட்ஜ் மாதிரி நடந்து வருவேன். காயில் பிச்சை எடுத்துக்கலாம். நைட்டில் என்ன இருப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க. பாட்டில் ஊற்றி டம்ளரில் ஊற்றி அவர் என்ன வந்து பார்ப்போம்.
காலையில் தானே அவனுக்கு தர்மம் செஞ்சுட்டு போனேன், நைட்டு வரும்போது என்ன பண்ணுறான், தண்ணி அடிக்கிறான். இப்படி கூட இருக்காங்கன்னு நினைச்சிட்டு உலகம் அந்த மாதிரி இருக்கு. அவன்ப்பா அவனுக்கு கொடுமை. நைட்டில் குடிச்சிட்டு அப்படியே படுத்தலாம், எப்படியோ காலையில் வீட்டில் ஜாயின் பண்ணிடலாம். ஒரு 6 மணிக்கு உட்காந்தா போதும், பட்டு அப்போதான் ₹1 ₹2. இப்போ 1 2 கிடையாது, 5 10 தான். அந்த அளவுக்கு மாறி போச்சு. இதுக்காக சொல்றேன்னா தேவனுடைய சர்ச்சை நம்மளுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதலால் நம்ம 2 வார்த்தையை கவனிக்க, இதெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. எப்பன்னா அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கின்றபடியினால். நாம ஒவ்வொருவரும் கூட கிறிஸ்துவர் எப்படி இருக்குன்னா வாஞ்சையாய் இருக்கணும், மன விருப்பமாய் இருக்கணும், ஆசையா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அந்த பற்றுதல் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். ஏசப்பா நம்மோட கூட இருப்பார், நாம் அவருக்குள்ளே இருப்போம். அப்பா அம்மாவோட குழந்தைங்க விளையாடுறது போல அவர் கூட நாம விளையாடி கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வார். அதான் அந்த சிறு பிள்ளையை போல் நீ மாறாவிட்டான். கபடி, கோபம், எரிச்சல், சூடு, வாது, புலம்பல், புறம்புறுதல் நோ, நம்மகிட்ட இருக்கவே கூடாது. யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது. விசாரிக்கலாம், அப்படியா சரி அவங்க சொல்லுங்க, அவங்க செய்யுமா என்னம்மா கேள்வி சொல்ற அறிக்கை சொல்றாரு. அது என்ன, அது புறம்புறுதல், புலம்புதல். விசாரிக்கலாம், தப்பு இல்லை. சொன்னதை கேட்கலாம். ஊழியக்காரர்கள் சொல்றீங்கன்னா அவங்க அதை ஜெபிக்கலாம், அவ்வளோதான். நம்ம ஒருத்தருக்கு என்ன பண்ணக்கூடாது, கோல் மூட்டுன்னு சொல்லலாம், சொல்லவே கூடாது. கர்த்தரை காண்கிற தெய்வம். இதெல்லாம் இல்லாம இருந்தால் தான் நம்ம கிறிஸ்துக்களை உண்மையாய் இருப்பவர்கள். என்ன சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கின்றபடியினால் அவனை விடுவிப்பே, ஆபத்தில் நான் அவனோடு கூட இருந்து என்னை அறிந்திருக்கின்றபடியினால். அவன் என்னை அறிந்திருக்கின்றபடியினால் ஆபத்தில் நானே மனப்பாடம் பண்ண அனலாடி படிச்சல, வேற ஒண்ணும் இல்ல. ஆபத்தில் நானே அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, 16 நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, இதெல்லாம் திருப்திப்படுத்துறோமோ அதெல்லாம் திருப்தியாக்கி. மனைவி சொல்லுவாங்க, நல்ல சாப்பிட்டு வரலாமா, எங்க போலாம், நீ பீச்சுக்கு போகலாம், போகலாம், என்ன பண்ணலாம். எனக்கு அந்த பேர் ஞாபகமே வராது, டேனியல் சொன்ன பேர் இப்போ அடிக்கடி ஞாபகம் வந்தது, சுந்தரி அக்கா. அதுக்கப்புறம் அலேலியா டேனியல் கூட்டு போய் காட்டினாங்க பூச்சாண்டலாம். ஒரு மீன் ₹600 நினைக்கலாம், ₹600 ₹700 ஒரே ஒரு மீன். இந்த ₹600 நாம என்ன பண்ணலாம், வீட்டில் உக்காந்து ₹300 முடிச்சிடலாம் கறியா. ஒரு மீன் ₹600 இனிக்க கூடங்க. யார் இருக்காரு கேட்டுப்பாரு, அவர் தான் கூப்பிட்டு எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு விஷயம். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் போனோம், எனக்கு ஆகிட்டார நானே பண்ணிட்டு போவோம். மறுபடியும் கேட்டு இல்லைம்மா எப்படியாக்கா சொல்லலாமா, அலேலியாப்பா சரி இங்கேயோ போயிட்டு வரலாம், ஓட்டி போயிருப்பா போகலாம். அதுவும் டைனிங் தெரியும், இதுதான் பொசுவாத்தில் இருக்கு. அங்கேயே நல்லா இருக்கும் சாப்பாடு, ஓரளவுக்கு பரவாயில்ல. எதுக்கு சொல்றேன்னா, இந்த சாப்பிட்ட அந்த ஒரு பக்குவம், அந்த ருசி நல்லா பண்றாங்க என்பதற்காக. இன்னொரு இடத்துல கூட்டு போனாரு டேனியல், சாப்பிட்ட திருப்தியே இல்லை. சொல்லுவாங்கப்பா இடம் சரியே இல்லைப்பா, ஆனால் பில்லு எவ்வளோ ஆச்சு, ₹2100 ஆயிடுச்சு. டேஸ்ட்டு ஒன்றும் சொல்ல, டேனியல் எல்லாம் மிக்ஸ் ஆகிட போகிறான்னு சொல்லிட்டு சரி வர நாங்கள் பெரிய ஆள் மாதிரி வண்டி கார் கொண்டு வந்தார். டேனியல் காரெல்லாம் முடிச்சு ஜமீன் மாதிரி உள்ளே போகணும், ஒன்றும் இல்லை பாக்கெட்டில். நம்மளும் போகலாமா, ஜமீன் யார் தான், டேனியல் தான்.
அவருக்கு தான் டிப்டப்பாக வண்டியெல்லாம் காட்டிட்டு இங்கே உள்ளே வந்தாங்க சலித்தாச்சு இது உட்கார வச்சு அவர் சார்பாக நாங்கள் என்ன பண்ணிக்கணும் உட்காந்து சொல்லிட்டு நீ என்ன இருக்கு சரி இது எல்லாமே பானையில் வச்சா நம்ம கொடுத்தான் அதே சாப்பிட்டு திருப்தி இல்லை என்னமோ வச்சிருக்காங்க என்ன இது ஜிகர்தண்டா சொல்லி ஆள் கொடுத்து சாப்பிட்டு அதை வாங்கி கொடுத்தாரு சாப்பிட்டோம் என்ன பண்ணலாம் போகலாமா பீச்சுக்கு போகலாமா என்னடா போகலாமா ஞாபகம் இது போயிடலாம் சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஊத்துக்கோட்டை டேடியல் என்ன பண்ணாரு போகலாம் வாங்க காரன் வேணாம் அங்கே போய் சாப்பிடலாம் அதோட லாஸ்ட்டு டேடியல் நான் போகவே இல்லை நீ தப்பாக நினச்சிக்குவாரு அவனோட போனோமா அதான் லாஸ்ட்டு இன்னும் போகவே இல்லை இப்போ சொல்லியிருக்கேன் டேடியல் சொன்னான் இது 2 இடம் போகணும் அங்கே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோமே அந்த இடத்துல ஒரு முறை போய் சாப்பிடுங்க ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஊத்துக்கோட்டை போகலாம்டா இன்னும் போகல கண்டிப்பாக போகும். எதுக்கு சொல்ல வந்த இந்த காரியம்னா பெருமைக்கல்ல தேவனாகிய கர்த்தர் நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மை அருமையாக நடத்துவார். அதுக்காக தான் இதெல்லாம் டேனியல் எதிரில் தான் இருக்காரு கேட்டு பாருங்க. ஊத்துக்கோட்டை வந்தார் நெய்யை ஊற்றுறாங்க டேனியல் இஷ்டம் எவ்வளோ நெய் வேணுமோ ஊற்றி சாப்பிடும் வறுவல் மீன் சிக்கன் சுக்கா வறுவல் என்ன எல்லா பொருளும் வச்சுருக்காங்க. சீக்கிரமாக அங்கே போகவே இல்லை. போட்ட மாதிரிலாம் வாங்கி வச்சிருக்காரு. ஒரு 12 ஒன்றுக்கெல்லாம் அங்கே போயிடணும். வரும் 4 வரும் போயிட்டாரு போயிடலாம் சீக்கிரத்தில் போகலாம். எல்லாம் திருப்தியாக காலையில் ஒரு 11 மணிக்கு வண்டி எடுத்தால் போதும். அழகாக அப்படியே போயிட்டு உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டு வரலாம். ஏன்னா நல்லா இருந்தா அங்கே எல்லாமே நல்லா இருக்குங்க. நெய் அவன் பாட்டு மட்டும் ஊற்றுவாங்க. சும்மா ஸ்பூனில் கிடையாது. ஒரு ஜக்குன்னு வச்சுங்க. இதை அப்படியே வைப்பான் ஒரு ஆளுக்கு. நான் கொஞ்சம் ஊற்றுமா டேனியல் எடுத்து இன்னும் சொல்லு நம்பர்லாம் வாங்கி வச்சிருக்கான். நான் நெய் காலியா எடுத்தாலும் மறுபடியும் வைப்பான் எல்லாருக்கும். அருமையான ஓட்டம் தூரம் ஊத்துக்கோட்டை அவ்வளோதான். அங்கேருந்து ஒரு 18 என்னவோ ஆந்திராவுக்கு போகிறதுக்கு அதனால் ஆண்டவருக்குள்ள நாம் இருந்தால் கர்த்தர் நமக்குள்ளே இருப்பார். சங்கீதம் 92 சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்க படித்து 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 மனப்பாடம் பண்ணி நிச்சயம் மனப்பாடம் பண்ணணும். நான் ஆண்டுகிட்ட சொன்னேன் மனப்பாடம் பண்ணிக்கலான்ற மனப்பாடம் பண்ணி சொல்லி 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 வார்த்தைகள் எனக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் அப்போ தான் நான் உங்களோட இருக்க முடியும் சொல்லி அப்பா சொன்னான் இந்த வார்த்தைகள் நீ டேய் மனப்பாடம் என்ன பண்ணிக்க அப்படின்னு அவர் சொன்னதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அந்த வார்த்தைகள்லாம் கூடுமான வரைக்கும் மனப்பாடம் பண்ணி உங்கள் பண்டிகையாக சொல்லிட்டு இருக்கேன். வழி நடந்த
உலகத்தின் காட்சிகள் காணாத வரைக்கும் உண்மைக்கு வழி இருக்கும் வாழ்க்கையில் உண்மைக்கு வழி இருக்கும் உலகத்தின் காட்சிகள் காணாத வரைக்கும் உண்மைக்கு வழி இருக்கும் வாழ்க்கையில் உண்மைக்கு வழி இருக்கும் உள்ளத்தின் சிந்தனை மாறாத வரைக்கும் உள்ளத்தின் சிந்தனை மாறாத வரைக்கும் உத்தமம் நிலைத்திருக்கும் இயேசு அன்பியம் தானே நீச்சமா இருக்கிறது வேதத்தில் உரைத்தவரே நெஞ்சில் ஒளியாய் தெரிபவரே நானே நீச்சமா இருக்கிறது வேதத்தில் உரைத்தவரே நெஞ்சில் ஒளியாய் தெரிபவரே ஞானத்தின் கண்களாய் கேள்வி செவிகளாய் ஞானத்தின் கண்களாய் கேள்வி செவிகளாய் எமக்குள் வசிப்பவரே கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒவ்வொருவரையும் தூக்கி சுமக்கிற தெய்வம், தாங்குகிற தெய்வம், நம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை எல்லாம் தேவையில்லை. நம்முடைய பலன் எதுவுமே சொல்ல முடியாது. அவருடைய கிருபையினால தான் நாம் நிலை நிற்கிறோம். அப்படின்னால நல்லா அவருடைய கிருபை என்ன பண்ணுவோம், சார்ந்து கொள்வோம், நம்பி இருப்போம். எப்பவுமே எந்த நேரமும் எந்த சமயமானாலும் ஒருவேளை நம்ம முழுவதும் முற்றிலும் முடிஞ்சு போகிற சூழ்நிலை கூட இருக்கட்டும், நம்ம சூழ்நிலை ஒன்றுமே முடியாது, அடுத்த ஸ்டெப்பு கூட வழி இல்லைன்னு கூட இருக்கட்டும், ஆனால் நம்மளை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறோம். அந்த அன்பு ஒன்று மட்டும்தான் நம்மளை கைவிடாது. உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய அன்பு ஒரு நாள் நம்மை கைவிடும்.
நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டே இருந்து கூட நமக்கு உதவி செய்ய முடியாம போகிற மனுஷர்களா கூட நாமளே இருப்போம். ஒருவேளை நமக்கும் மற்றவங்க இருப்பான். ஆனால் தெய்வம் மட்டும்தான் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்த முடியும். ஆகையினால சோர்ந்து போயிடாதீங்க. சோர்ந்து போயிட்டா நம்ம பலம் குறுகி போயிடும். குறுகிறதுக்கு விடக்கூடாது. எந்த நேரமும் நம்மளை கஷ்டப்படுத்தணும், நம்மளை சோர்வு பண்ணணும். உனக்கு யாருமே இல்லை பாரு, உன்னை விசாரிக்க யாராவது இருக்காங்களா பாரு அப்படி சொல்லுவான் பிசாசு. உன்னை பார்க்க யாராவது வந்தாங்களா பாருன்னு சொல்லுவான். உன்னை நேசிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா பாரு, உன்னை சாப்பிட்டேன்னு கேட்க யாராவது இருக்காங்களா பாரு அப்படி சொல்லுவான் பிசாசு. ஆனால் நம்ம சொல்லணும், நீ நான் என்ன வந்து சொல்லிடுங்க, நான் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படி எனக்கு அவரே ஆறுதலாக இருக்கிறார். ஏழு வசனம் அப்படி சொல்லுதுங்க. நான் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நமக்கு ஆறுதல் செய்கிறார். நமக்கு சகல வித ஆறுதலின் தேவனாய் அவர் இருக்கிறார். ஒரு நாளும் மனுஷர் வந்து பேசுறதுனால நம்ம பிரச்சனைகள் என்ன பண்ண போறதில்ல, மாறிட போறதில்ல, கடந்து போயிட போறதில்ல. ஆனா கர்த்தர் நம்மோட இருந்தா நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். நம்மளையே மறுபடியும் தூக்கி நிறுத்த அவரால் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அதனால நம்மளை நினைச்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, குறுகி போயிடக்கூடாது. பிசாசு செய்யறது தந்திரமே அதுதான், நம்மளை குறுகி போக செய்யுது. நம்மளை கூணி குறுகி செய்திருவான். நம்மளை அப்படியே ஒண்ணுமே இல்லாத மாதிரி செய்வான். நம்ம அந்த நேரத்துல சொல்லணும், அப்பா இருக்கிற இந்த வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தரே எனக்கு ஆறுதல் செய்யும் போது, அவரே என்னை விசாரிக்கும் போது, வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. நம்ம யாராவது விசாரிக்க வராங்கன்னா கவலையை அவங்க மேல வைக்க முடியுமா? அவங்க வாங்கிக்குவாங்களா? ஆனா ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறார். அவர் மேல் நம்ம கவலைகளை என்ன பண்ண முடியும், வைக்க முடியும். அவர் நமக்கு ஆறுதல் செய்வார். ஆமென். இந்த அன்பின் ஆண்டவர், இந்த காலை மத்தியானத்தில் கூட என் தேவன் தாமை எங்கள் மத்தியிலையும் வசவாடிக்கும் எங்களிலும் கண்ணோக்கி பார்க்கிறோம். இந்த சமூகத்தில் நீர் வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதலாக தேர்தல் ஆண்டவர் எங்கள் பேசுகிற தேர்தல் சொல்லுவது இந்த வார்த்தைகளும் ஏற்படுத்தும். இதோ அந்த திருவிழை செயல்களை பார்க்க இந்த நாளிலும் இந்த ஜனங்களை வரவழைத்து இந்த வார்த்தைகளினால் திடப்படுத்தி பலப்படுத்தி இருக்கிறதற்காக இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை கனப்படுத்தி கொடுத்த அன்பின் காணியை ஏற்றுக்கொள்ளும். இதன் நிமித்தமும் நன்மையை சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வாதம் உங்களை யாவரையும் பார்த்து திருவிழாவை தீர்மானித்துக் கொள்ளும். இதோ எல்லா விதிகளான இவன் யாவும் உம் ஒருவருக்கே செலுத்துவது ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஜீவன் நல்லதாக ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் அந்த கர்த்தாவை சுற்றி பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை மீண்டும் வந்திருக்கின்ற அனைவரோடு மிகவும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு நடத்தத்தாம் ஒவ்வொருவரையும் தினப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். ஜெபிச்சீங்கன்னா வாங்க, கர்த்தர் தொடர்ந்து. Praise the Lord.